திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 16வது பாடல், முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னா பதிகங்கள் எல்லாம் படிப்பாங்க. புலனைந்தும் நெறிக்கலங்கி என்று சொல்லக்கூடிய தேவார பாடல். அது மாதிரி இந்த திருவம்பாவையிலையும் இந்த 16வது பாடல், முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகங்களையும் மழை வேண்டி இந்த பதிகங்களை எல்லாம் படிப்பார்கள். மழையும் பெய்திருக்கிறது. அது மாதிரி மழை வேண்டி படிக்கக்கூடிய பதிகங்களாக இந்த பதிகங்கள்லாம் அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்துல மாணிக்கவாசக பெருமான் பொழியக்கூடிய மழையை அம்பிகையோடு ஒப்பிட்டு சொல்றார். எப்படி திருப்பாவை பாசுரத்துல ஆலிமலை கண்ணா என்று தொடங்கக்கூடிய பாசுரம் 4வது பாசுரத்துல கண்ணனை மலையோடு ஒப்பிட்டு கூறியிருக்கிறாரோ ஆண்டாள் நாச்சியார், அது மாதிரி மாணிக்கவாசக பெருமான் இந்த மலையை அம்பிகையோடு ஒப்பிட்டு நமக்கு காட்டுகிறார். இந்த விளக்கத்தை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுருக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையேலோர் எம்பாவாய். கடல் முதலிய நீர் நிலைகளிலே இருக்கக்கூடிய நீரானது வெப்பத்தினால் மேல ஆவியாக மாறி கருமேகமாக மாறுகிறது. அப்போ தென்றல் காத்தெல்லாம் வீசுகிற பொழுது மேகமானது ஒன்றுக்கொன்று உரசி இடிமின்னலோடு மழை பொழிகிறது. இத மாணிக்கவாசக பெருமான் இந்த பொழியக்கூடிய மலையையும் அந்த இடிமின்னல் மேகத்தை எல்லாம் அம்பிகையோடு ஒப்பிட்டு நமக்கு சொல்லுகிறார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து, முன்னி கடலை சுருக்கி அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரை சுருக்கி எழுந்து, அதுதான் ஆவியாக மேல போகிறது. முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து. உடையாள்ன்றது அம்பிகையினுடைய திருநாமம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால உள்ள பாடல்ல பார்த்தோம்ல, உடையான் அப்படின்றது சிவபெருமானுடைய திருநாமம். உடையான் நம்ம எல்லாரையும் உடையார், ஆளவாய் உடையார், தஞ்சை பெருவுடையார் அப்படின்னு சொல்றது மாதிரி உடையாள் அப்படின்றது அம்பிகையினுடைய திருநாமம். உடையாள் உந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அப்படின்லாம் நம்ம மாணிக்கவாசக பெருமான் பாடியிருக்கிறார். இந்த உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய திருமேனி மாதிரி அந்த மேகம் இருக்கிறதாம். உடையாள் என்ன திகழ்ந்து, அந்த ஆவியாக மாறியதுதான் கருமேகமாக மாறுகிறது. அந்த கருமேகமானது அம்பாளுடைய திருமேனி மாதிரி இருக்குதான். உடையாள் என்ன திகழ்ந்து முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து. அப்போ மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னலானது அம்பிகையினுடைய இடையை போல இருக்கிறதாம். எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து, நம்ம எல்லாரையும் ஆளக்கூடியவள் ஆளுடையாள், அவளுடைய இடை மாதிரி அந்த மின்னல் வெட்டுகிறதாம். இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி. எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி. அப்போ இடி சத்தம் கேக்குதுல்ல, அந்த இடி சத்தமானது அம்பிகை திருவடியிலே காலிலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு சத்தம் மாதிரி கேக்குதாம். திருப்புருவம் என்ன சிலை குலவி. அப்போ வானவில் தெரிகிறது. அந்த வானவிலானது அம்பிகையினுடைய புருவம் மாதிரி இருக்குதாம். திருப்புருவம் என்ன சிலை குலவி. அந்த வானவில் மாதிரி அம்பாளுடைய புருவம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். நம் தம்மை ஆளுடையாள், நம்மை எல்லாம் ஆளக்கூடியவள், நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான். எங்கோமானா சிவபெருமான், சிவபெருமானை விட்டு பிரியாது இருக்கக்கூடியவள். தன்னில் பிரிவிலா எங்கோமான், சிவபெருமான் பக்கத்திலே இருக்கக்கூடியவள். அதனாலதான் அம்பிகைக்கு பிரியா விடைன்னு பேரு. திருவீதி விழா வர பொழுது கூட சுவாமியும் அம்பாளுமா சேர்ந்துதான் வருவாங்க. அப்படி சுவாமியும் அம்பாளுமா வருவாங்க இல்லையா, அப்ப அம்பாளுக்கு பிரியா விடைன்னு பேரு. எப்பொழுதுமே சிவபெருமான் பக்கத்தே இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் சிவபெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவங்க. அதனாலதான் தன்னில் பிரிவிலா எங்கோமான், சிவபெருமானை விட்டு பிரியாது இருக்கக்கூடியவள், பிரியாவடையாக இருக்கக்கூடியவள்.
எம் கோமான் அன்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன் அருளே அப்படின்னு சொல்ற. இந்த சிவபெருமானுடைய அடியார்கள் அன்பர்களுக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. சிவபெருமான் அவருடைய அன்பர்களுக்கு அருள் செய்வதற்கு முன்பாகவே அம்பாள் அருள் செய்வாளாம். சிவபெருமானுக்கும் முன்னாலே அருள் செய்யக்கூடியவள் அப்படின்றதுதான் இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் பாடுற. இதே மாதிரி அபிராமி அந்தாதியிலையும் அபிராமி பட்டர் பாடியிருப்பார். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் முவ்வா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அஞ்சி மற்றுவோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு பாடியிருப்பார். கரை கண்டனுக்கு மூத்தவளே முவ்வா முகுந்தனுக்கு இளையவளேன்னு பாடியிருப்பார். மூவா முகுந்தன்னா மூவானா வயசாகாதன்னு அர்த்தம். என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய முகுந்தனுக்கு இளையவள். கரை கண்டனுக்கு மூத்தவள்னு பாடியிருப்பார். கரை கண்டன்னா கழுத்திலே கரை உடையவர். நீலகண்டன் கரை கண்டனுக்கு மூத்தவளே. மூத்தவளேனா இதனுடைய அர்த்தம் என்ன? வயசினால மூத்தவள்ன்றது இல்லை. மூத்தவளேனா முந்திக்கொண்டு வரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுக்கும் முன்னாலே அருள் செய்யக்கூடியவர். ஏன்னா இந்த பாடல்கள் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிய திருக்கடவுர்ல பாடுறார். திருக்கடவுருக்கு சிறப்பே காலனை காலால் எட்டி உதைத்த கால சம்ஹார மூர்த்தி எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம். சிவபெருமான் மார்க்கண்டேய முனிவருக்காக காலனை எட்டி உதைத்து சம்ஹாரம் பண்ண. எந்த காலால எட்டி உதைச்ச? இடது காலால எட்டி உதைச்ச. இப்போ முதல்ல வந்தது யாருன்னா அம்பாள் தான். அம்பாள் தான் முதல்ல எட்டி உதைச்ச. ஆக மூத்தவளேனா முந்திக் கொண்டு வருபவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நம்ம மாணிக்க வாசக பெருமான் சொல்ற. கோபத்திலையும் முன்னால் வரக்கூடியவள், அன்புலையும் முன்னால் வரக்கூடியவள். கண்ணப்ப நாயனார் அவர் இடது கண்ணை எடுத்து வைக்கிற பொழுது சிவபெருமான் நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொன்னார். அவர் சொல்வதற்கு முன்பாகவே அம்பாள் கண்ணப்பருடைய கையை பிடிச்சிட்டாங்களாம். கண்ணப்ப நாயனாருடைய கையை பிடிச்சு அவர் இடது கண்ணை பறிப்பதற்கு முன்பாகவே அவருடைய கையை பிடிச்சு தடுத்தார்களாம். அப்ப அதுலயும் முன்னால வந்தது அம்பிகை தான். கோபத்திலையும் அவள் தான் முன்னால வருவா, அன்புலையும் அவள் தான் முன்னால வருவா. அததான் இந்த இடத்துல ரொம்ப அருமையாக மாணிக்க வாசக பெருமானும் நமக்கு சொல்ற. எம் கோமான் அன்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே. அவருடைய இன்னருளானது அருளானது முன்னாலே வரும். சிவபெருமானுக்கும் முன்னாலே அருள் செய்யக்கூடியவள். அம்பாளுக்கே அருள் சக்தின்னு தான் பேரு. சிவபெருமானுடைய திருவடியை அடையணும்னாலும் அம்பாள் மூலியமாகத்தான் அடைய முடியும். சிவபெருமான் எல்லா இடங்கள்லயும் தன்னுடைய இடது காலத்தான் தூக்கி ஆடுற. மதுரையை தவிர, மதுரையில அந்த பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி ஆடினர். மீது எல்லா இடங்கள்லயுமே சிவபெருமான் இடது காலத்தான் தூக்கி ஆடுற. தூக்கிய திருவடியோடு சிவபெருமான் இருக்கிறாரே, அது இடது காலத்தான தூக்கி ஆடுறார். இந்த இடது காலானது அம்பிகைக்கு உரியது. என்ன சொல்றாருன்னா, அம்பிகையினுடைய திருவடியை பிடித்தால்தான் சிவபெருமானோடு சேர முடியும். ஆக சிவபெருமானுடைய திருவடியை அடையணும்னாலும் அம்பாளுடைய அருள் நமக்கு வேணும். என்ன பொலியாய் மலையேலோர் எம்பாவாய். மழை பொழிகிறது. அந்த மலையானது அம்பாளுடைய அருள்மலையாக இருக்கிறது. அந்த மலையே அருள்மலையாக, அவள் நமக்கு செய்யும் கருணை மலையாக, அவள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள்மலையாக அந்த மலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரொம்ப அருமையாக மாணிக்க வாசக பெருமான் சொல்ற. அதாவது கடல்ல இருக்கக்கூடிய நீர் மொத்தமும் ஆவியாக மாறி மேல கருமேகமாக மாறுகிறது. அந்த கருமேகமானது அம்பாளுடைய திருமேனி மாதிரி இருக்கிறது. அப்போ மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னலானது அம்பிகையினுடைய இடை மாதிரி இருக்கிறது. இடிசத்தம் கேட்குது. அந்த இடிசத்தமானது அம்பாள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு ஓசை மாதிரி கேட்குது. அப்போ வானவில் தெரிகிறது. அந்த வானவிலானது அம்பாளுடைய திருப்புருவம் மாதிரி இருக்கிறது. அப்போ பொழியக்கூடிய மலையானது அவள் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அருள் மலையாக, கருணை மலையாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக மாணிக்க வாசக பெருமான் பாடுறார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.